The body set weight அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அதாவது உடல் தனக்குத்தானே தனது எடையை நிர்ணயம் செய்யும் ஒரு விதி. இது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அறிவுரைப்பூர்வமா சொல்ற ஒரு விஷயம். அதை பத்தியும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நாம உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக பேலியோ ஆரம்பிச்ச ஆரம்பகட்ட காலகட்டத்தில் ஒரு சில வாரங்கள்லேயே நமக்கு 4லேருந்து 5 கிலோ ரொம்ப எளிதாக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது உடம்புல உள்ள கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். ஆனால் அது எங்கே போய் ஸ்டக் ஆகி நிற்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு பெரிய டயட்டில் இருக்கோம், உடம்புக்கு சக்தி கொடுக்காம இருக்க போகிறோன்னு உடம்பு பயந்துக்கிட்டு அது உடல் எடையை குறைக்க அலோவ் பண்ணாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படியே டக்குன்னு ஸ்டக் ஆகி நிற்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் அதுக்குத்தானே ஒரு கோட்பாடை நிர்ணயம் பண்ணிக்குது. அதாவது உடல் தானே நிர்ணயம் செய்யும் உடல் எடை. நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதுவே அதோடைய எடையை தீர்மானிக்குது. நம்மளுடைய வயது, பாலினம், உண்ணும் உணவு, நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி, செய்கிற உடற்பயிற்சி, உடலியல் கூறுகள், உடல்ல சுரக்கிற ஹார்மோன்கள், தினப்படி வேலைகள், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு எடையை நிர்ணயம் பண்ணி அந்த எடையில மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு உடம்பு நினைக்குது. அப்படி நிர்ணயம் பண்ண எடைய நம்ம உடம்புல இருந்து கொழுப்பு குறைய விடாம பார்த்துக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட உணவை கூட்டி அல்லது உணவை குறைச்சி அந்த வெயிட்ல இவங்க மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு நிர்ணயம் பண்ணிக்குது. அப்படின்றது தான் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற ஒரு முடிவு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உடல் தனக்குத்தானே செஞ்சுக்கிற ஒரு செட்டப் அது. அதாவது உணவு கிடைக்காதப்ப கூட நம்ம உடம்புக்கு சரியான எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த எடையை மெயின்டைன் பண்ணி எப்பயாவது உணவு கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுலேருந்து எனர்ஜியை கொடுத்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு வழி. இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் ஹீட்டரில் உள்ள தெர்மோஸ்டாட் மாதிரி. நம்ம வாட்டர் ஹீட்டரில் சூடு அளவு அதிகமாக வேணும்னா தெர்மோஸ்டாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், அல்லது சூடு குறையணும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்பும் அதுக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைச்சி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக நம்மளுடைய உடல் எடை 95 கிலோ இருக்குது சாதாரண உணவு முறையில். திடீர்னு நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டோம், சடனாக அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 கிலோ வெயிட் குறைஞ்சிருது. உடல்நிலை சரியான பிறகு நம்மளை அது ஹார்மோன்களை தூண்டி பழைய அளவுக்கு சாப்பிட வச்சு மறுபடியும் அந்த 95 கிலோவில் கொண்டாந்து நிறுத்திடும். இதுதான் உடல் அதுக்கு நிர்ணயம் பண்ண எடை அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டு அந்த 95 கிலோவில் கொண்டாந்து நம்மளை நிறுத்தும். இதே மாதிரி தான் நாம் ஏதோ ஒரு டயட்டை மாற்றுறோம் அல்லது பெரிய உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு குறைக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னும்போது உடல் அதோடைய அந்த தனக்குத்தானே நிர்ணயம் பண்ண அந்த இடையிலிருந்து விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு லெவலில் நமக்கு வெயிட் லாஸ் ஸ்டக் ஆகி நிற்கிது. நாம் டயட்டில் சில சேஞ்சஸ் செஞ்சு அதையும் மீறி வெளியில் வரும்போது மட்டும்தான் மறுபடியும் இடையிழைப்பு நடக்கும். அந்த மாதிரி இடையிழைப்பு நடக்கும் பொழுது அந்த உடல் தனக்குத்தானே நிர்ணயம் செஞ்ச அந்த எடையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு சரியான எடையை முடிவு பண்ணும். ஸோ இந்த பாடி செட் வெயிட்ல இருந்து நம்ம வெளியில் உடல் தனக்குத்தானே மறுபடியும் ஒரு ஐடியல் வெயிட்டை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வழி தான் வாரியர் டயட் அல்லது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.